மச்சான் பேப்பர் சரியான ஈஸிடா. எல்லா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிட்டேன் மச்சான். அன்னைக்கு அந்த ராவதி மிஸ் ஆளு முன்னாடி என்ன கீழ உட்கார வச்சு நீ 9ஆம் கிளாஸ் தாண்ட மாட்டேன்னு சொல்லிச்சுடா. நீங்க அந்த பேப்பரை பார்த்து எழுதும்போது அந்த அம்மா மூஞ்சி தான் வந்துட்டு போச்சு. சிரிச்சுனே எழுதுன மச்சான். என்னடா சொல்ற? செம்ம கஷ்டம் மச்சான். நான்லாம் கண்டிப்பா ஃபெயில்ரா. அதெல்லாம் உன் பாடு மச்சான். நான்லாம் 100 மார்க் எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. நீ வேணா பாரு, ஜோசப் ஃபர்ஸ்ட் மார்க் சைலண்ட் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்னடா ஒளர்ற? அங்க கிளாஸ் டாப்பர் பிரேமே பேப்பர் டஃப்னு உட்கார்ந்து அழுதுனுக்குறான். நீ என்னடா துள்றிய? क्वेश्चन பேப்பர் காட்டு. டாப்பர் பேஜ் குத்தா லெஃப்ட்ல குத்தலாமா ரைட்ல குத்தலாமா? மச்சான் உன் பக்கத்துல அபிஷேகன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்கார்ந்திருந்தான். ஆமா மச்சான், நம்ம ஷாலினி தம்பி அவங்க அக்கா மாதிரியா அழகா இருக்கான்டா. என்கிட்ட சிரிச்சுனே பேசுறான் மச்சான். சிரிச்சுனே பேசுறானா? அவன் क्वेश्चन பேப்பர் தான் அவன்கிட்ட குத்துட்டு வா. லூசுக்க போதீங்களா? 2 பேரும் क्वेश्चन பேப்பர் மாத்தி எழுதிறீங்கடா. அது பேர் 5வது பத்தின 9வது பேப்பர் எழுதிது. மரப்பாக்கம் சூப்பர் கிங்ஸ். என்னடா பூமியில மரம் நடுறதுக்கு இடம் இல்லாம செவ்வாய் கிரகத்துல மரம் நட ராக்கெட் விட போறீங்களா? நான் கேள்விப்பட்டேன். டேய் ஓவரா பேசாதடா. டேய் 10 ஓவருக்கு ஒரு 4 அடிக்கிறவங்களா ஓவரா தானே பேசணும். டேபிள்ல 10வது இடத்துல இருக்கிற நீங்க எங்க? 10 மேட்ச்ல ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற நாங்க எங்க? டேய் 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 எங்க ஊர்ல வந்து எப்படி எங்களை தோக்கடிச்சு அதே மாதிரி பெங்களூருக்கு வந்து உங்களை தோக்கடிச்சு என் கண்ணால வந்து நான் பாப்பேன்டா. வந்து பாப்பியா? எப்படி வருவ? பஸ்ஸை புடிச்சிட்டு வரேன்டா. டேய் நாங்க தான் தமிழ்நாடு பஸ்ஸை உள்ளே விட மாட்டோம். அப்ப நான் ட்ரெயினை புடிச்சிட்டு வரேன்டா. தண்டவாளத்தை தட்டி தடையே மேல நம்ம இடைக்கு போட்டு போயினே இருப்பேன்டா. டேய் நான் அந்த பிளைட்டை புடிச்சு வருவேன்டா. டேய் எதுக்குடா வெட்டின? உடம்புல ரத்த காயம் இருந்தா பிளைட்ல ஏத்த மாட்டாங்கன்னா எத்தனை தடவை டிவில குருவி படம் பார்த்திருப்பேன். டேய் லூசு பையலே, இப்போ எப்படி வருவ? எதுவும் இல்லைன்னா என்ன ராபிடோ புக் பண்ணிட்டு வருவேன்டா. பாத்தியாடா புக் பண்ணி 5 நிமிஷத்துல ராபிடோ வந்துருச்சு. ஆமாப்பா, பைக் ஆட்டோ கார் நெவர் டு ஃபார். நான் ப்ரமோஷன் பண்ணலாம் டைம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் வண்டியை நான் இங்க இருந்து டேய் உன பெங்களூர்ல வந்து பாத்துக்கறேன்டா. பெங்களூரா? தம்பி பெங்களூருக்குலாம் வண்டி போகாது. நோ எனக்கு அது தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து என்ன அவன் அசிங்கப்படுத்துறானா? ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டி ஃபர்ஸ்ட். டேய் ஸ்டேடியம் வரும்போது கடப்பாரிய மண்வெட்டி எடுத்துட்டு வா. நிறைய மரம் நட வேண்டியது இருக்கு. ஏய் எடுத்துட்டு வரேன்டா. எடுத்துட்டு வந்து உன குழி தோண்டி புதைக்கிறேன்டா. தம்பி இந்த சேப்பாக்கத்தை மரப்பாக்கன்னு நோ மாத்தி. நீ சீக்கிரமா போனா நீ. ஷின்சான் ஷின்சான் டே ஷின்சான் என்னடா பண்றக்க? நான் இங்க தொங்கி தொங்கி விளையாடிட்டு இருக்கேன். சரி என்னவோ, இன்னைக்கு மட்டும் என் கூட ஷாப்பிங் வரலன்னு வச்சுக்கோயேன். 2 நாள் முன்னாடி உங்க அம்மாவோட கிளாஸ் ஒண்ணு உடைச்சல. புரியுது, என்ன வேணும்னு கேளுங்க. சூப்பர், கடகடன்னு கிளம்பி ஷாப்பிங் போறோம். அப்படின்னா சரிதாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா பொருளும் வாங்கிட்டு போன்னு வச்சுக்கோயேன். மின்சி எப்படி எங்க அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட். சோ அதனால கண்டிப்பா வாங்கணும். ஏன்னா என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. அத வச்சு எவ்வளவு சக்கோபி வாங்க முடியும்? உனக்கு வாங்கலாம். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு மிச்சம் வாங்கிக்கலாம். சரியா? பிரமாதம். தக்காளி, வெங்காயம், உளுந்த பருப்பு, தோரம் பருப்பு, வெந்தயம் ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். எங்க போனாங்க? ஆளியே காணுமே. இவன் இப்படி பாக்குறான். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இவங்களை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. சொப்பாடி எல்லாம் வாங்கியாச்சு. கிளம்பலாமா? வாஷிங்டன் இது நம்ம ஆக்ஷன் காமெடாச்சே. ஆன்ட்டி ஆன்ட்டி இது எவ்வளவு? ஆன்ட்டியா? ஷின்சான் அக்கான்னு கூப்பிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பொம்மை வாங்கலாம் என்கிட்ட காசு இல்லவா? போலாம். இல்ல இல்ல முடியாது முடியாது. என்ன இவன் இவ்வளவு சாட்டை பண்றான்? பேசாம இவன் இங்கே விட்டு வந்துருந்தா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இத கண்டிப்பா எப்படி வீட்டுல இருந்தாலும் அம்மா அப்பா ரொம்ப தொந்தரவு பண்றான். இங்கே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பாய். தானானே தானானானா தானானே தானானானேனா. மாப்ள வெட்டிப்பல சொல்றா சொன்ன பயல. காலைல சரியான சவாரி மாப்ள. சரி இங்கிட்ட எங்க போற? நேர தனுஷ்கோடி போறேன். அவசரத்துல வந்தனால காக்கி சட்டை போடாம வந்துட்டேன். செக் போஸ்ட் கிட்ட போலீஸ் அடிக்கறாப்ல. இல்ல மாப்ள போலீஸ்லாம் இல்ல. இல்ல இல்ல நீ போலாம் தாராளம் போலாம். வரண்டா வெட்டிப்பல. போ. ஏய் உன்ட்ட என்னடா கேட்டேன்? தெளிவா தானே கேட்டேன். காக்கி சட்டை போடல, போலீஸ் நிக்கறாப்ல. என்ன ஏதுன்னு தெளிவா தானே கேட்டேன். இப்ப வண்டி லாக் பண்ணிட்டாப்லடா. நான் இங்க வரும்போது போலீஸ் இல்லடா. இப்போதான்டா வந்திருக்காங்க. டேய் உட்காராம. சவாரி போச்சு. இதான்டா சீசன் டைம். இன்சூரன்ஸ் வேற இல்லடா என் வண்டிக்கு. அதான் தனுஷ்கோடி போறேன். போ. சரியான சவாரி. கஸ்டமர் வேமாவான்னு போன் எடுத்துட்டே இருந்தாப்ல. நான் பாட்டுக்கு அவசரத்துல கையில கிட்ட டவுசரோட வந்துட்டேன். செக் போஸ்ட்ல போலீஸ் நிக்கிறாங்க. பாஸ் அதெல்லாம் போலீஸ்லாம் இல்ல வாத்தா. போயிட்டு வா. செக் போஸ்ட் கிட்ட போலீஸ் நின்னுகிட்டு இருந்தாப்லடா. நிக்கட்டும்டா. அதுக்கு என்ன? அவன் டவுசரோட போய்கிட்டு இருக்கான்டா. புடிச்சுவாப்லடா. லாக் பண்ணிடுவாப்லடா. ஏமாப்ல நீ ஏன் இங்க ஆட்டோ குடுத்துட்டு வந்து அசால்ட்டா உட்கார்ந்திருக்க? அவன் ஒரு ஆளா? இருந்தாலும் எல்லா நேரமும் சம்பாதிக்க முடியாதா? சீசன்டா இது. மாப்ள லாக் பண்ணா 10 நாள் ஆகும் வண்டி எடுக்க. அவசர போட்டுக்கிட்டு பண்ணி யாரு வண்டி ஓட்ட? போனடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி நீ வெட்டித்தனமா உட்கார்ந்துருங்களான்னு உனக்கு இப்படி யோசிக்க தோணுது. முத வண்டியா ஏன் வண்டியை தான் பிடிச்சாங்க?
டேய் நான் உங்ககிட்ட தெளிவா தானே கேட்டு போயிருந்தேன். இல்லத்தான் நான் இருக்கும்போது போலீஸ் இல்லத்தான். ஸ்டாண்ட்ல சொல்லி பெரிய ஆள்கிட்ட பேசி வண்டி எடுத்துரும். ஏய் மாப்பிள, என்ன ஒரே குச்சியா இருக்கீங்க போல? ஆமா, ஒரு வாரம் வண்டி புக்கிங்ல. அப்படியா? இப்ப எங்க இங்கிட்டு போய்கிட்டு இருக்க? இந்த தனுஷ்கோடி போறேன். செக் போஸ்ட்ல போலீஸ் நிக்கறாங்களா? அதெல்லாம் இல்ல.